திறந்த பொருளாதார கொள்கையை தொடர மலேசியா கடப்பாடு, நாடுகளுக்கு இடையிலான சமநிலையை ஊக்குவிக்கும். பெரும் வல்லரசுகளின் புவிசார் அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாது மலேசியா, ஒருமித்த கருத்துடைய நாடுகளுடன் தொடர் கலந்துரையாடல். மலேசியா சிங்கப்பூர் இடையிலான தற்காப்புசார் ஒத்துழைப்பு தொடரப்படும். தென்கிழக்காசியாவின் அரண் வலுப்படும். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. 22ஆம் ஷங்ரிலா கலந்துரையாடலில் கலந்து கொள்ள பிரதமர் சிங்கப்பூர் சென்றுள்ளார். டத்துஸ்ரீ அன்வாரை ஏற்றிச் சென்ற சிங்கப்பூர் வானூர்தி சிறப்பு வானூர்தி காலை 11:39 வாக்கில் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறங்கியது. வட்டார பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு குறித்த ஆய்வரங்கமாக 2025 ஷங்ரிலா கலந்துரையாடல் விளங்குகிறது. ஆசிய பசிபிக் நாடுகள் பங்கேற்கும் அந்த மாநாட்டில் பிரதமர் சிறப்புரை ஆற்றினார். டத்துஸ்ரீ அன்வாரை அமெரிக்க தற்காப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் மரியாதை நிமித்தம் சந்திக்கவுள்ளார். இதனூடே கலந்துரையாடல் அமர்வுக்கு வெளியே போயிங் குளோபல் தலைவர் டாக்டர் பிராண்டன் நெல்சனையும் பிரதமர் சந்திக்க அட்டவணையிடப்பட்டது. சிங்கைக்கான பயணத்தில் டத்துஸ்ரீ அன்வார் அந்த குடியரசின் பிரதமர் லாரன்ஸ் வாங்கை சந்திக்க உள்ளார். மலேசியாவின் முதன்மை வர்த்தக பங்காளியான சிங்கையுடன் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முயற்சிகள் குறித்து அவர்கள் கலந்துரையாடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மதிப்பும் 39,622 கோடி ரிங்கேட்டாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திறந்த பொருளாதார கொள்கையை தொடர மலேசியா கடப்பாடு கொண்டுள்ளது. ஷங்ரிலா தற்காப்பு கலந்துரையாடலில் சிறப்புரை ஆற்றிய பிரதமர் அதனை தெரிவித்தார். வளர்ச்சியையும் வளப்பத்தையும் மட்டுமே திறந்த பொருளாதார கொள்கை இலக்காக கொண்டிருக்கவில்லை, மாறாக நாடுகளுக்கு இடையில் அவற்றுக்கு உள்ளும் சமநிலையை ஊக்குவிக்கும் என பிரதமர் குறிப்பிட்டார். வர்த்தக அமைப்பில் ஏற்படும் இடையூறுகள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பாதித்து பொருளாதார மீள்தன்மையை குறைக்கும் என்றும் டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இதனிடையே மலேசியா பெரும் வல்லரசுகளின் புவிசார் அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாது என பிரதமர் சூளுரைத்தார். மேலும் நாடு அதன் சொந்த வியூக வட்டாரத்துக்குள் செயல்படும் சுதந்திரத்தை தொடர்ந்து பாதுகாக்கும் என்றார் அவர். ஒத்த எண்ணம் கொண்ட பங்காளி நாடுகள் தங்களுக்குள் கலந்துரையாடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நாடுகளுக்கிடையே பாலங்களுக்கு பதிலாக சுவர்களை கட்டும் ஆயுத போட்டியை தூண்டும் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். தென் சீன கடல் விவகாரம், பிலிப்பீன்ஸ் சீனா இடையிலான நெருக்கடி ஆகியவை குறித்தும் பிரதமர் பேசினார். தொடர்புடைய நாடுகள் தலையிட்டால் மட்டுமே அவற்றுக்கு தீர்வு காணவியலும். ஆசியானின் கூட்டு ஒத்துழைப்பும் அதற்கான தீர்வை கொணரும். வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் ஆசியான் ஒருமித்த கருத்துடன் உள்ளதையும் அவர் இதனூடே சுட்டிக்காட்டினார். விவகார மேலாண்மை, நேர்த்தியான வட்டார ஆய்வு முதலியவற்றில் நன்னடத்தை விதிகளை பின்பற்றுவதையும் மலேசியா வலியுறுத்துவதாக டத்துஸ்ரீ அன்வார் கூறினார். மலேசியா சிங்கப்பூர் இடையிலான தற்காப்புசார் ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்படும் என தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலிட் நூர்டீன் இதனூடே நம்பிக்கை தெரிவித்தார். சிங்கை தற்காப்பு அமைச்சர் சன் சுங் சிங்கிடம் மேற்கொள்ளப்பட்ட இருவழி சந்திப்பின் போது அந்த நம்பிக்கையை அமைச்சர் வெளிப்படுத்தினார். ஆசியான் நாடுகள் வட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு தொடர்ந்து விரிவுபடுத்தப்படும் என அவர் தமது ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். விடுதலை தன்மையுடன் நிலைத்தன்மை, பாதுகாப்பு ஆகிய கூறுகளையும் தென்கிழக்காசிய நாடுகள் கொண்டிருப்பதை அந்த ஒத்துழைப்பு உறுதிப்படுத்தும் என டத்துஸ்ரீ முகமது கலிட் கருத்துரைத்தார். 2027 முதல் 2030 வரைக்குமான அனைத்துலக தொலைத்தொடர்பு ஒன்றிய மன்ற உறுப்பினராக தொடர்ந்து நீடிக்க மலேசியா விழைகிறது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் உள்ள சில நாடுகளின் ஆதரவும் அந்த முனைப்புக்காக பெறப்படும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபடில் தெரிவித்தார்.
ஜப்பான் டோக்கியோவில் 2025 ஆசிய பசிபிக் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் இருவழி சந்திப்பை நடத்திய போது அமைச்சர் அவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் ITU ஒன்றியத்தின் இலக்கை எட்டுவதற்கும் மலேசியா ஆதரவளிக்கும், உலகளாய தொடர்புகளை உந்தச் செய்யவும் நீடித்த இலக்கவியல் உருமாற்றத்துக்கும் அஃது இன்றியமையாதது என அவர் வலியுறுத்தினார். முன்னதாக தொலைத்தொடர்பு மேம்பாட்டு பிரிவு இயக்குநர் டாக்டர் காஸ்மஸ் லக்கிசன் ஜவாசாவாவுடன் இருதரப்பு கலந்துரையாடலை டத்தோ ஃபாமி மேற்கொண்டார். புஸ்பாக்கம் உள்ளிட்ட மோட்டார் வாகன ஆய்வு மையங்களில் நாளை முதல் 2 புதிய நடைமுறைகள் செயல்படுத்தப்படவிருக்கின்றன. வட்டகையின் தடிப்பு அளவு, பின்பக்கம் சாயும் தொட்டி உடைய கனவுந்துகளையும் இது உள்ளடக்கியுள்ளது என சாலை போக்குவரத்து தலைமை இயக்குநர் டத்தோ எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறையின்படி வணிக வாகனங்களில் டயரின் தடிப்பு அளவு குறைந்தது 1.6 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும். முன்னதாக சாலை போக்குவரத்து துறை, புஸ்பாக்கம் ஆகியவை வரையறுத்த வரம்பிற்கு இணங்க வட்டகையின் மேற்பரப்பு அதன் மொத்த அளவில் 75 விழுக்காட்டை கொண்டிருக்க வேண்டும் என அவர் கூறினார். மேலும் பின்பக்கம் சாயத்தொட்டி அல்லது டம்பர்களை கொண்ட கனவுந்துகளின் ஆய்வுகள் APAD அனுமதி நிபந்தனைகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வாகன தொழில்நுட்ப திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஆய்வின் போது ஒப்புதல் கடிதம் மற்றும் அனுமதி சீட்டையும் உரிமையாளர் வழங்க வேண்டும் என டத்தோ எடி ஃபட்லி கோடிக்காட்டினார். எதிர்காலத்தை முடிவு செய்வதில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முக்கியமானது. அண்மையில் SPM, STPM முடித்த மாணவர்கள் தங்களின் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். அவ்வகையில் டிவேட் திட்டங்களை வழங்கும் அரசாங்க கல்விக் கழகங்களின் வாயில்கள் நம் மாணவர்களுக்காக திறந்திருக்கின்றன. பள்ளி பருவம் நிறைவு பெற்ற பின்னர் உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு எந்த துறையை நாடுவது என்ற குழப்பம் எழாமல் இருக்காது. அரசாங்க உதவி பெறும் கல்விக் கழகங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான தேர்ச்சி அல்லது தகுதி குறித்து பலர் தெளிவில்லாமல் உள்ளனர். குறிப்பாக நுட்ப கல்வி திறன் பயிற்சியில் மேற்கல்வியை தொடர விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் இன்று கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. ஸ்லாங்கூர், கிள்ளான், செந்தோசா பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் அரசாங்க உதவி பெறும் பயிற்சி கழகங்களும் உயர்கல்வி கூடங்களும் கலந்து கொண்டிருந்தன. Banyak juga telah mendaftar hari itu juga dan kita juga jangka pagi ini kita akan juga dapat banyak yang akan menyerta kolej ini kerana kita sedia maklum kolej TVET ni akan tutup Jun 14 ya, dan ini adalah satu peluang untuk kita memberitahu masyarakat ataupun ibu bapa dan anak-anak bahawa kolej kerajaan memberikan peluang untuk semua dengan percuma. நாட்டின் பொருளாதார நிலை, ஆழ்பல சந்தைக்கு உந்துதலாக விளங்கும் டிவேட் கல்வி துறைகளை ஆராய்ந்து மாணவர்கள் மேற்படிப்பை தொடர வலியுறுத்தப்படுகின்றனர். பார்வையில்லாதோருக்கு கை கொடுக்கும் காலனி, சொந்தமாக சுத்தம் செய்து கொள்ளும் உணவு கலன், தமிழ் பள்ளி மாணாக்கரின் புதுமையான கண்டுபிடிப்புகள் அவை. இவ்வாண்டிற்கான ஐடெக்ஸ் அனைத்துலக புத்தாக்க தொழில்நுட்ப கண்காட்சியில் 8 தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டன. இன்றைய நவீன உலகில் கல்வி மட்டுமின்றி தொழில்நுட்பம், அறிவியல் என பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழ் பள்ளி மாணவர்களும் அதற்கு விதிவிலக்கல்லர். இது போன்ற அறிவியல் கண்காட்சிகள் மாணாக்கரின் சிந்தனை திறன், பேச்சு திறன், படைப்பாற்றல் போன்றவற்றை மேம்படுத்த வகை செய்கின்றன. அவ்வகையில் மே 29 முதல் 30ஆம் நாள் வரை நடைபெற்ற ஐடெக்ஸ் போட்டியில் 15 நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். நாங்கள் ஜோஹர் பாருலேருந்து SJKT லடாங்கிரினி தமிழ் பள்ளியிலேருந்து வரோம். ஸோ இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட் பிளைண்ட் ஷூ. ஓகே, இந்த ஷூ வந்துட்டு கண்ணு தெரியாதவங்க, அதாவது பிளைண்ட் பர்சன் அண்ட் விஷுவல் இம்பேக்ட் பீப்புள்ஸ் நம்ம இந்த ஷூ பாய்க்கிறோம். நாங்கள் 2 ஷூலையுமே வேறு வேறு இது ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷூ we add ultrasonic sensor and buzzer. இந்த ultrasonic sensor என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா send waves to the buzzer and buzzer will make sound. ஸோ இப்போ 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் போது அந்த அல்ட்ராசானிக் சென்சருக்கு தெரிஞ்சு
டெக்னாலஜி அல்ட்ராசோனிக் சென்சர் வந்துட்டு பஸருக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். விஷுவல் பிளைண்ட் பர்சன் வந்துட்டு அவங்க வந்து ஸ்டிக் வச்சு நடக்க தேவையில்லை. இந்த ஷூவில் வந்து நம்ம ஸ்டெப் கவுண்டிங், மைக்ரோபீட் ஸ்டெப் கவுண்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு the microbeat will count the step counting. இந்த ப்ராடக்ட் பேர் வந்து ஃப்ரெஷ் படி. இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஜாமான் எல்லாத்தையும் எக்ஸ்பைரி டேட்டை வந்து கண்டுபிடிக்க இது வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் ஃபுட் வேஸ்டேஜ் பண்ணுறனால நம்ம இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியுது. அந்த அனைத்துலக கண்காட்சியில் தொடக்கப் பள்ளிகள், இடைநிலை பள்ளிகள், கல்லூரிகள், தனியார் நிறுவன நிகராளிகள் ஆகியோர் பங்கேற்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஈடாக தமிழ் பள்ளி மாணவர்களும் சளைக்காது தங்களின் புதுமையான கண்டுபிடிப்புகளின் மூலம் பார்வையாளர்களை அசத்தினர். பாடப்புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டு மாணவர்கள் அன்றாட சவால்களை புரிந்து அவற்றை எவ்வாறு கையாள்வது எனும் பகுத்தறிவை ஊட்டும் வகையில் இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் வந்துட்டு எஸ்டிகேடி புசாத்தலோட ஸ்கூல்லேருந்து வரேன். எங்களோட இனோவேஷன் வந்துட்டு ஸ்மார்ட் ஸ்விட்ச். இந்த ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்துட்டு என்னென்னா நம்ம ஃபோனாலே வந்துட்டு லைட்ஸ், ஹோம் அப்ளிகேஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் எங்களோட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நாங்கள் எதுக்கு செஞ்சோன்னா எங்களுக்கு வந்துட்டு ஹேண்டிகேப், வயசானவங்க, எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு செஞ்சுருக்கோம். வயசானவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு போய் ஸ்விட்ச்லாம் தட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம தான் செய்யணும். அவங்க வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். வந்து ஹெர்பல் ஷவர் ஜெல் ப்ராஜெக்டாக நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அதாவது துளசி, வேப்பிலை, மஞ்சள், குப்பைமணி கீரை, அப்புறம் அலோவேரா வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஸ்கின் டிசீஸ் சச் அஸ் எக்ஸிமா, சியோரோசிஸ், ஆக்னி அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த ப்ராடக்ட் உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் நைஃப் ஹோல்டு வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் அது வந்து கில் பண்ணும். அப்புறம் அது வந்து உங்களோட நைஃப்லாம் ஏதாச்சும் அழுக்கு இருக்குதுன்னா அது வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணுறோம். நான் வந்து ரீசர்ச் பண்ணேன். யூவி லைட் வந்து அதுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஸோ நம்ம வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி உருவாக்கினோம். கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெறுவது மட்டுமின்றி மாணவர்கள் சிந்திக்க, புரிந்து கொள்ள, புதுமையாக செயல்பட வேண்டும். அதுவே அவர்கள் வாழ்வில் முன்னேற வழிவகுக்கும். இளந்தளிர்கள் தங்களின் திறமையை வெளிக்கொணரும் சிறந்த தளமாக இந்த புத்தாக்க கண்காட்சி அமைந்தது.